முதலாவதாக முந்துவது போல சபைக்கு முந்திக் கொள்ள வேண்டும். சபைக்கு முந்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு முதல் ஜெபம் கிடைக்குமானா நீ முதலாவது வரணும் சபைக்கு. எனக்கு ஒரு பாட்டாளனை கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த ஆயத்தமா வரணும். ஒரு சங்கீதம் கிடைக்கணும்னா ஆயத்தமா வரணும். பாதி ஆரம்பிச்சு பாட்டாளனுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கீதமும் கிடையாது, சாட்சி கூட கிடையாதுன்றாரு, சாட்சி கூட கொடுக்காதுன்றாரு. ஆமென். ஆயத்தப்படணும், ஆயத்தப்படணும். இப்போ பந்திக்கு நம்ம முந்திக் கொள்வது போல என் பரிசுத்த ஆவியானவரை தேட நம்ம நன்றாக முந்திக் கொள்ள வேண்டும், முந்தி அடிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் முன்பதாக முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷத்துக்கு முன்பதாக அதை முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சில ஆடுகளை மாடுகளை விரட்டி வரும்போது சில நல்ல திட்டதா இருக்குது முந்திக் கொள்ளும், முந்திக் கொள்ளும். முந்தி அடிச்சு கொட்டத்துக்கு ஓடிடும். ஒருவேளை அவுத்து விட்டு மேய்ச்சலுக்கு விட்டாலும் அது முந்தி ஓடி மேய்ச்சலுக்கு ஆரம்பித்து விடும். ஆனா இந்த முடியாதது பாருங்க, முடியாதான் லேட் ஆகி வரும். முடியாதது அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, சொத்த மாடு. புரியுதா? சொத்த மாடு. இனிமே சொத்த மாடா இருக்காதுங்க சபையில, சொத்த மாடா இருக்காதீங்க. ஆசீர்வாத சுகந்தத்துக்குள்ள ஆசீர்வாதமா இருங்க. உங்களை யாரும் அப்படி சொல்லக்கூடாது. இனிமே ஆண்டவர்களை மாத்திரம் அப்படி இருங்க, ஆண்டவர்களை மாத்திரம் அப்படி இருங்க. இதே பார்க்குக்கு சுத்தி பார்க்கணும் குட்டாங்களா எத்தனை மணிக்கு போகும்? 5 மணிக்கெல்லாம் கிளம்பி ஓடிடும். சாய்பாபா வேஸ்ட் தர்றாருன்னா கம்பளி தர்றாருன்னா அங்க ஓடிடும். ஆனா சபைக்கு எத்தனை மணி? 10:30 மணி, 10:30 மணி. அப்ப நமக்கு நல்ல கைகால கொடுத்தும் சொத்த மாடா ஆகிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சொத்த மாடா இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வதிக்க விரும்பும் போது நீ நினையாத நாள்ல ஒரு காரியத்தை செய்வார். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொன்னேன்ல, அது எதுக்கு சொன்னேன்னா, இந்த வாரம் வாக்கு உங்களுக்கு வார்த்தை அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ நினைக்காத நாள்ல இந்த வருடத்துல ஒரு நன்மை நடக்க போகிறது. தோத்து என்னென்ன காரியத்துல தோத்து போன்னு அப்படியே ரவுண்ட் பண்ணி பாருங்களேன், நிறைய தோத்து போயிருப்போம். ஆனாலும் தேவன் நம்மளை என்ன செய்ய போறாரு? வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இப்ப சபைக்கு முந்திக் கொள்ள வேண்டும். அதை காட்டிக்கும் சபைக்கு ஆயத்தப்பட்டு வர வேண்டும். பல்லு விளக்காம, மூஞ்சி கழுவாம அப்படி வந்தவங்க நிறைய பேரை பார்த்துட்டேன். இன்னைக்கு அட்ரஸை காணும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 9 மணிக்கு சபைனா 8:50 புறப்பட்டு நம்ம வந்து ஆயத்தமா உட்கார்ந்துருக்கு. கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக எப்ப ஆயத்தப்படுறீங்க? ஆராதனை ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சு அப்புறமல்ல, ஆரம்ப ஜெபத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கணும், முடிவு வரைக்கும் இருக்கணும். ஒரு திருமண காரியம் நடக்குதுன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவெழுதி இருப்பாங்க.